கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியதற்காக இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கிறது ஆண்டவர் தான். நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தியவராக இருக்கிறார். கண்ணை மணி போல நம்மை காத்து வழிநடத்திய இறைவன் இருந்தார். இவருடைய இந்த கண்கள் நம்மை பார்க்கின்றது. இவருடைய இந்த கண்கள் தான் நம்முடைய அழுகுறல்கள் எல்லாவற்றையும் கேட்கிறது. இந்த கண்கள் தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறது. இந்த கண்கள் தான் நம்முடைய துயரங்களை எல்லாம் துடைத்த கரங்களாக மாறியவர்கள். இந்த நேரத்தில் அனைவரும் ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக அழகான கண்கள் என்கிற பாடலை பாடி ஆண்டவரிடத்தை நம்பி கொடுக்கிறோம். Amen.
நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். எங்களை கனிவோடு கண்டுகொள்கிறார். இந்த முடிய இருக்கின்ற இந்த ஆண்டு தொடக்க முதலே எங்களோடு இருந்து எங்கள் வழிநடத்துகிறோம். அப்பா தந்தையே, இந்த நற்செய்தி பகுதியை வாசிப்பதன் வழியாக நீர் எந்த அளவு எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், எந்த அளவு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், எந்த அளவு எங்களோடு உடன் பயணித்திருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17 இவை வார்த்தைகள் 11 தொடங்கி 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகப்புத்தர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரும் ஒரு சமாரியார். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்ப வர காணுமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரம் ஏதோ விளக்குகளை எல்லாம் அழைத்துவிட்டோம். ஆண்டவர் மட்டுமே ஒளியிலே இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருந்தாள். இந்த ஆண்டவர் பல நேரங்களிலே நாம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே இருந்த பொழுது அறிந்தவர், நம்மை குறித்து அதிகமாக ஆசைப்பட்டு கவலைப்பட்டவர். இந்த இறைவன் தான் இருட்டு அறையிலே நாம் இருந்து அழுததை எல்லாம் கண்ணோர கண்டவர். இந்த இறைவன் தான் நம்முடைய செயல்பாடு முழுவதும் மூடி வைக்கப்பட்ட அறைக்குள்ளே யாரும் புரிந்து கொள்ள இல்லையே என்று சொல்லி வருந்திய பொழுது பார்த்த கடவுள். இன்று கூட இந்த இறுதி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றனர். இந்த இருள் சூழ்ந்த இந்த இடத்தின் மத்தியிலே ஒளியின் இறைவனிதோ நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவரும் கண்களை உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நாதா, நன்றி இயேசுவே. இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, நன்றி இயேசுவே. நான் உடைய பிள்ளை, நீ எனக்காக வந்தீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பிற்குரியவர்களே, நன்றி என்பது ஏதோ வருடந்தோறும் வாடிக்கையாக இருக்கிற ஒன்றல்ல. ஆண்டவர் நமக்காக போரிட்டு, நமக்காக உடனிருந்து, நாம் வேண்டுவதற்கு மேலாக கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நேரத்திலே நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்றால் இந்த இதயம் ஆனந்தத்திலே குதிக்க வேண்டும், அக்களிப்பிள்ளை மகிழ வேண்டும், ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். இது இந்த நேரத்திலே நன்றியால் துதிப்பாடு என்கிற பாடலை பாடகர் குழுவினர் பாடுகிற பொழுது அனைவரும் கைகளை கட்டி ஆண்டவருக்கு புகழ் பாடுகிறோம் என்கிற மனநிலையிலே
ஆண்டவரை நோக்கி நம்முடைய துதிகளை ஏறெடுப்போம். அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கரங்களை கட்டி வெட்கப்படாதீர்கள். நாம் கடவுளுக்கு முன்பாக இருக்கிறோம். நம் கடவுளுக்கு முன்பாக எந்த அளவு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். அருகில் இருப்பவர் பார்ப்பார், என் சொந்தக்காரர்கள் பார்ப்பார்கள், எனக்கு அருகில் இருப்பவர் என்னை நினைப்பார் என்று சொல்லியெல்லாம் கவலைப்படாதீர்கள். கடவுள் உங்களை பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரையும் விட சிறப்புக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அபிஷேகத்தால் இழைக்கப்பட்டவர்கள் என்பதை உள்ளுர உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி நாம் இப்பொழுது இந்த பாடலை பாடுவோம். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே என்னை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னுடைய குடும்பத்திற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் செய்கிற பணிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னோடு இருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அன்பான இறைமக்களே, நாம் இதற்கெல்லாம் கடவுளுக்கு இன்றைய நாளிலே நன்றி செலுத்த வேண்டும். இந்த கடவுள் நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கு மட்டுமா, அல்லது கண்ணீரோடும் வேதனையோடும் நாம் இவரை ஆண்டி கரத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உண்மை தவிர வேறு ஒருவரும் நமக்கு இல்லையே என்று சொல்ல பொழுது அதற்கு மட்டுமா நாம் நன்றி சொல்ல வேண்டும்? இதற்கெல்லாம் இவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். முதலாவதாக படைத்ததற்காக இவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு இரு கண்கள், கைகள், கால்கள், தீர சிந்திப்பதற்காக நமக்கு மூளை, இதயம், அன்பு செய்வதற்காக உணர்வுகளிற்று எல்லாவற்றையும் கொடுத்த இந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு தலைப்பாக சொன்ன பின்பாக
இதுவரை செய்த ஆண்டவருக்கு, இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு தலைப்புக்கு பின்பாக 2-3 வரிகள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே வாசிக்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அதன் இறுதியிலே இதுவரை கடவுள் செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். எனவே ஒவ்வொரு தலைப்பிற்கு பின்பாகவும் பாடல் குழுவோடு இணைந்து இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி என்று பாடுவோம். படைத்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம். எம்மை படைத்து பாதுகாத்திடும் இறைவா, உம்முடைய சாயலில் எம்மை படைத்து எமக்கு உயிரை கொடுத்து இந்நாள் வரை எம்மை காத்து வந்ததற்காகவும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எம்மை விடுவிப்பதற்காகவும் சோதனைகள் நடந்த பொழுதிலெல்லாம் எனக்கு உற்ற துணையாக இருந்ததற்காகவும் உமது மேலான உரிமைக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. அருமையான பெற்றோரை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருமையான பெற்றோரை கொடுத்திருக்கின்றீர். நீர் எமக்காக கொடுத்த என்னுடைய பெற்றோருக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வேதனைகள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் மத்தியிலும் எங்களை சிரமங்கள் பாராமல் வழிநடத்தி காத்ததற்காக எம்முடைய பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற மக்கள் பேருக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாகவும் வைகரையின் விடியலாகவும் என் பிள்ளைகளை கொடுத்ததற்காக ஆண்டவரை இப்பொழுது நன்றி சொல்ல வந்திருக்கின்ற நாங்கள் எத்தனையோ இடர்பாடுக்கு மத்தியிலே எங்கள் குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. எங்களுடைய பகுதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் சீடத்துவ வாழ்வை முழுமையாகும் அர்ப்பணிப்போடு ஏற்று இறைப்பணி ஆற்றுகின்ற நீ தேர்ந்தெடுத்து எமக்காக அளித்திருக்கின்ற பங்கு தந்தையருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, மந்தைகளை அறிந்து நல்ல மேய்ப்பனாக அவர் செயல்பட்டதற்காக, ஆன்மீக காரியங்களிலே எங்களை வழிநடத்தியதற்காக, எங்களுடைய எல்லா தேவைகளையும் உணர்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. உடன் பிறந்தவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எல்லா சூழலிலும்
நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களோடு பயணித்து நேர்மறை சிந்தனையோடு எங்களை அணுகி அன்பையும் பண்பையும் பாசத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்ற எங்களுடைய உடன் பிறப்புகளுக்காக ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. அன்பான ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டிய பேரன்புக்காகவும் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்காகவும் நீதிக்காக நாங்கள் போராடிய பொழுது நீதியை வழங்கியதற்காகவும் எங்களுக்காக புதிய உறவுகளை நீர் ஏற்படுத்தியதற்காகவும் கடந்த ஆண்டு முழுவதுமாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் எங்களுக்கு வெற்றியை கொடுத்ததற்காகவும் எங்களுக்கு ஆறுதலாக இருந்ததற்காகவும் ஞானத்தையும் அறிவையும் கீழ்ப்படியும் குணத்தையும் தெய்வ பக்தியையும் கொடுத்ததற்காக ஆண்டவரை உமக்கு இந்நேரத்திலே நன்றி செலுத்துகின்றோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. அனைவரும் புலங்கள் படிக்கிறோம். இஸ்ரா புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினர். ஆண்டவரின் இல்லம் அடித்தளம் விடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தனர் என்று பார்க்கிறோம். திருப்பாடல் 35:18 வாசிக்கிறோம். மாபெரும் சபையில் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன், திரளான மக்களுக்கிடையிலே உமக்கு புகழ் சாற்றுவேன் என்று தாவீது அரசர் இஸ்ரேல் மக்களின் மத்தியிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தியது போல திருப்பாடல் 69 அதிகாரம் 30 இறை வார்த்தையிலே கடவுளின் பெயரை நான் புகழ்ந்து வாழுவேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிப்படுத்துவேன் என்று தாவீது அரசர் பாடி புகழ்ந்தது போல அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த அருமையான நேரத்திலே கடவுள் கடந்த ஆண்டு முழுவதுமாக கண்ணின் மணி போல நம்மை காத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வு நம்முடைய இதயத்தில் இருந்தது என்று சொன்னால், நாம் அனைவரும் இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கண்களை திருப்பி ஆண்டவருக்கு இதோ இந்த பாடலின் வழியாக நன்றி என்று சொல்லுகிறோம். நாதா, உன்னை புகழ்ந்து பாடுவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கவலைப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள். மோசே அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த பொழுது இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவரும் அமர்ந்து அவருடைய கைகளை உயர்த்தி பிடித்த பொழுது அந்த மக்களுக்கு எதிராக யார் அவர்களை எதிர்த்து நிற்றாரோ அந்த மக்களுக்கு எதிராக கடவுளை இறங்கி வந்து போரிட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதையே இன்று நாளிலே அன்புக்குரியவர்களே, வெட்கப்படாதீர்கள், உங்களுடைய கரங்களை உங்களுடைய தலைக்கு மேலாக உயர்த்துங்கள். ஆண்டவருக்கு முன்பாக வெற்றி நாடி பழி முடிகின்ற ஒவ்வொருவருமே யார் முன்பாகவும் எப்பொழுதும் சூழலும் தலை வணங்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நம்முடைய நன்றி என்று சொல்லுகிறோம். நானா என்று பாடலை பாடி இப்பொழுது ஆண்டவருக்கு புகழ் சாற்றுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நவாழி துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நவாழி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாமாவே துதிக்கிறோம் நாதா. அனைவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தவர்களாக உங்களுடைய இதயத்தில் எழுகிற எல்லா விதமான தேவைகளை விண்ணப்பங்களை கண்ணீர்களையும் கவலைகளையும் இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவரின் முன்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். இதோ ஆண்டினுடைய இறுதி நாளாகி இன்று நன்றி செலுத்துகிற மக்களாக வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே விண்ணப்பத்தை கேட்பவராக நம் கண்ணீரை காண்பவராக இருக்கிற நம் கடவுளுக்கு முன்பாக இதோ இந்த பாடலை பாடி விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, எனக்கு சுகமளிப்பவரே, நீ ஒருவர் தாமே எனக்கு எல்லாமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம் வீட்டினுடைய ஒவ்வொரு மூலையிலும் ஆண்டவர் தாமே செயலாற்றும்படியாக இவ்வேளையிலே செல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, நீ கண்ணீரை காண்பவர் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய இது இறுதி ஜெபத்துக்குள்ளே நுழைவோம். அன்புக்குரியவர்களே, எவ்வித சிந்தனையும் இல்லாமல் இதோ நற்கருணை வடிவிலே மத்தியிலே இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் மீது உமது கண்களை பதிய வைத்து ஆண்டவர் தாமே வந்து எல்லாமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே இப்பொழுது தஞ்சம் புகுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லா கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாம் உம்மிடம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆகாய் புத்தகம் 2:19 இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது அதே ஆண்டவர் இதோ தம் திருமகனின் வழியாக இது அப்பத்தின் வடிவிலை வந்திருக்கிற ஆண்டவரின் வழியாக நன்றி சொன்னது கடமைப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரின் மீதும் ஆசீரும் அருளும் பொழிவதற்காக இந்த நேரத்தில் நாம் மத்தியிலே வந்திருக்கிறார். வல்லமையான அவருடைய கரம் இதோ இந்த நேரத்தில் நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ள கால்களை ஆண்டவர் நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசனம் இதோ நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறது. அருளும் இரவும் கொண்டு அவர் இதோ நம்மை ஒவ்வொரு நேரம் உடனிருந்து காப்பவராக வழிநடத்திக் கொண்டிருப்பவராக
உள் வாங்கியவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நம்முடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை கடந்த ஆண்டு முழுவதுமாக நன்றி சொன்னால் வருகின்ற ஆண்டு முழுவதுமாக இறைவனாவே நம்பிக்கையை கொடுத்து நலமான வாழ்வை கொடுத்து நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு முன்பாக கைகளை கூப்பி தலைகளை வணங்கி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவனப்பா, உமக்கு முன்பாக நான் வெறுமையப்பா, உமக்கு முன்பாக நான் உடைத்த பாத்திரமப்பா, உமக்கு முன்பாக நான் வெறும் தூசியும் சாம்பலுமாக இருப்பவனப்பா. நீரே இன்றைய நாளிலே இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக என்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆசீர்வதிக்கும் இயேசு, உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் நன்மைகளாலே உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்திலே தலை வணங்கி கரங்களை கூப்பியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் ஆசிரியை நிறைவாக பொழிந்திருக்கிறார். மாண்புடைய கீதம் பாடி ஆண்டவரை நன்றியோடு நினைத்து பார்த்து இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள்கடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.